வணக்கம். நீங்க 2025 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தீங்கன்னா, உங்க மனசுல ஓடுற அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற ஒரு விரிவான அலசல்ல இன்னைக்கு நாம இறங்க போறோம். ம். நம்ம நோக்கம் வெறும் நம்பர்ஸ பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த தேர்வு ஏன் பலரையும் நிலைகுலைய வச்சது, அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு, இனிமே அடுத்த கட்டத்துக்கு எப்படி தயாராகணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் மதிப்பெண்கள பத்தின ஒரு விவாதம் இல்ல. இது ஒரு எக்ஸாமோட சைக்காலஜி பத்தினது. சைக்காலஜியா? ஆமா. நல்லா படிச்சவங்க கூட ஏன் தடுமாறுனாங்கன்னு இந்த சோர்ஸ் வெளிச்சம் போட்டு காட்டுது. வெற்றி பெற்றவங்களுக்கும் சரி, நூலிழையில வாய்ப்ப தவற விட்டவங்களுக்கும் சரி, இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். சரி, அப்ப முதல் புதிரில இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த அனாலிசிஸ்ல தொடக்கத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க. வினாத்தாள் கடினமா இல்லை. ஆமா. ஆனா நல்லா படிச்சவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களாம். இது கேட்கறதுக்கே முரணா இருக்கே. இது எப்படி சாத்தியம்? இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. இதுதான் இந்த தேர்வோட திருப்புமுனையே. இதுக்கு காரணம் அறிவு சார்ந்த பிரச்சனை இல்ல, முழுக்க முழுக்க டைம் மேனேஜ்மெண்ட் சிக்கல் தான். ஓ, நேர மேலாண்மையா? ஆமா. தேர்வர்கள் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தயாராகி இருந்தாங்க. ஆனா தேர்வுத்தாள்ல அந்த பகுதியே இல்ல. அதுவே முதல் அதிர்ச்சி. சரி. அதைவிட பெரிய அதிர்ச்சி, யாருமே எதிர்பார்க்காத வகையில 12லிருந்து 13 சிலாக்கிசம், அதாவது தர்க்கவியல் கேள்விகள் கேட்டதுதான். சில்லாக்கிசம்னா அந்த எல்லா நாய்களும் பூனைகள், சில பூனைகள் எலிகள் மாதிரி குழப்பமான தர்க்க கேள்விகள் தானே? அதேதான். அது மூளைய கசக்கி பிழிஞ்சு நேரத்தை உறிஞ்சிடும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தர்க்க புதிரில பலரும் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல அதிக நேரத்தை செலவழிச்சதால வினாத்தாளோட கடைசியில இருந்த ரொம்ப சிம்பிளான கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. அப்படியா? அந்த அனாலிசிஸ்ல ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளிவிவரம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80% தேர்வர்கள் 5ல இருந்து 10 கேள்விகளுக்கு ஷீட் பண்ணாமலே பேப்பரை கொடுத்திருக்காங்க. 80%? நம்பவே முடியல. அப்போ இந்த தேர்வு வெறும் அறிவு மட்டும் சோதிக்கல. இது ஒரு விதமான மன அழுத்த சோதனையாவும் இருந்திருக்கு. கரெக்ட். தேர்வாணையம் மாணவர்களோட தயாரிப்பு முறையே மொத்தமா மாத்திடுச்சுன்னு அந்த சோர்ஸ் வாதிடுது. பாடத்திட்ட மாற்றம் பத்தி எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காதது நியாயந்தானானே ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? ஆமா. அந்த சோர்ஸ் தேர்வர்களோட கோணத்திலிருந்து இந்த பிரச்சனையை அணுகுது. குறிப்பா தமிழ் பகுதி நீக்கப்படும்னு எந்த அறிவிப்பும் இல்லாதது பலரோட திட்டமிடலையும் பாதிச்சிருச்சு. சரிதானே? அந்த நேரத்தை சேமிச்சு மத்த கடினமான பகுதிகளுக்கு பயன்படுத்தலான்னு கணக்கு போட்டிருந்தவங்க சிலாகிசம்ங்கிற ஒரு புது வலையில சிக்கிட்டாங்க. இதுதான் நல்லா படிச்சவங்க கூட தடுமாறினதுக்கு அடிப்படை காரணம். ஆக இந்த தேர்வோட களம் முற்றிலும் எதிர்பாராத சவால்களால நிறைஞ்சிருந்ததுன்னு தெளிவா புரியுது. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம இப்போ கட் ஆஃப் கணிப்புகளை பார்க்கணும். நிச்சயமா. ஏன்னா இந்த எண்கள் அந்த சூழலோட விளைவுதான். சரி, இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். நாம பேச போறது சரி செய்யப்பட்ட கேள்விகளோட எண்ணிக்கை, மதிப்பெண்கள் இல்ல. சரி. அப்புறம் இந்த கணிப்புகள் எல்லாத்திலயுமே 2 கேள்விகள் கூடலாம் அல்லது குறையலாம். ஒரு +or-2. ஓகே. முதல்ல துறை ஒதுக்கீடு, அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டாவை பத்தி பார்க்கலாம். டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு என்ன மாதிரி கணிப்பு இருக்கு? ஆண்களுக்கு 92 கேள்விகள் ஒரு பாதுகாப்பான எண்ணிக்கையா கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 90 கேள்விகள் சரியா போட்டிருந்தா கூட நம்பிக்கையோட பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகலாம். சரி. பெண்களுக்கு இந்த எண்ணிக்கை 78 கேள்விகளா இருக்கு. ஒருவேளை 75 எடுத்திருந்தா கூட கொஞ்சம் கூட தாமதிக்காம தயாராகிறது நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஓபன் கோட்டா. இங்கதான் போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். ஆமா. இங்க PSTM, அதாவது தமிழ் வழியில் படிச்சவங்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல இருக்கே. ஆமா, அதுதான் இந்த கணிப்புகள்ல தெரியற மிக முக்கியமான ட்ரெண்ட். பொதுப்பிரிவுல ஆண்களுக்கு 110 கேள்விகள் கட் ஆஃப் ஆக சொல்லப்படுது. ஆனா அதே பொதுப்பிரிவுல PSTM ஒதுக்கீடு உள்ள ஆண்களுக்கு இது 105 கேள்விகளா குறையுது. 5 கேள்விங்கிறது இங்க ஒரு பெரிய வித்தியாசம். ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசம். பெண்களுக்கு பொதுப்பிரிவுல 105 கேள்விகளும் PSTM ஒதுக்கீட்டோட 98 கேள்விகளுமா கணிக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் PSTM ஒரு நல்ல அட்வான்டேஜ் கொடுக்குது. அப்போ மத்த இடஒதுக்கீடு பிரிவுகள்லயும் இதே மாதிரி தான் இருக்குமா? ஒவ்வொரு பிரிவா எண்களை வரிசைப்படுத்துறதுக்கு பதிலா இதுல இருக்கிற பொதுவான தன்மைகளை பத்தி பேசினா கேட்கறவங்களுக்கும் சுலபமா இருக்கும். நல்ல யோசனை. வெறும் நம்பர்ஸா சொன்னா அது போர் அடிக்கும். நாம அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கலாம். BC, MBC, BDNC மாதிரி முக்கிய சமூக பிரிவுகள்ல ஆண்களுக்கான கட் ஆஃப் பொதுவா 105லிருந்து 107 கேள்விகள் ரேஞ்சில இருக்கு. சரி.
பெண்களுக்கு இது 100 கேள்விகளை சுத்தி வருது. பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ மாதிரி பிரிவுகள்ல இந்த எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் குறையுது. ஓகே. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கேட்டகரியிலயுமே பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு வந்து கட் ஆஃப் எண்ணிக்கைய சராசரியா 5லிருந்து 10 கேள்விகள் வரை குறைக்குது. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ தனித்தனி எண்களை விட தமிழ் வழியில் படிச்சது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டியது. எஸ்டி பிரிவினருக்கு இந்த எண்கள் இன்னும் குறைவா இருக்குமே. ஆமா, எஸ்டி பிரிவினருக்கு கட் ஆஃப் நல்லாவே குறையுது. ஆண்களுக்கு 93 கேள்விகள், ஆனா பிஎஸ்டிஎம் இருந்தா வெறும் 78 கேள்விகள் போதும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு 75, பிஎஸ்டிஎம்மோட 73. இது தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மினிஸ்டீரியல் ஸ்டாஃப் மாதிரியான சிறப்பு ஒதுக்கீடுகளும் இருக்கே. இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுமார் 70 கேள்விகள் போதும். மினிஸ்டீரியல் ஸ்டாஃபா இருந்தா வெறும் 50 கேள்வி சரியா இருந்தாலே வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம்னு அந்த சோர்ஸ் ரொம்ப உறுதியா சொல்லுது. இந்த தெளிவான பார்வைக்கு நன்றி. இதன் மூலமா எண்களோட கடல்ல மூழ்காம அதோட போக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ ஒருத்தர் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன? எக்ஸாம் முடிஞ்சது, வெற்றி நிச்சயம்னு கொண்டாடலாமா? அதுதான் செய்யவே கூடாத பெரிய தப்பு. அந்த அனாலிசிஸ் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் இதுதான். எழுத்துத் தேர்வு ஒரு தகுதிச் சுற்று மட்டும்தான். ஓ. உண்மையான போட்டி இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க கட் ஆஃப் எல்லையில இருந்தாலும் சரி, நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் சரி, அடுத்த நொடியே பிசிக்கல் டெஸ்டுக்கான பயிற்சியை தொடங்கணும். ஏன் இவ்ளோ அழுத்தம் கொடுக்கப்படுது? குறிப்பா துறை ஒதுக்கீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் முக்கியம்னு சொல்றாங்களே. அதுக்கு காரணம் இருக்கு. பெரும்பாலான தேர்வர்கள் 95லிருந்து 110 கேள்விகள்ங்கிற ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ள தான் மார்க் எடுத்திருப்பாங்க. அங்க மார்க்ல பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்போ இந்த சூழல்ல பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாரும் உங்க ரேங்கிங்க நூற்றுக்கணக்கான இடங்கள் முன்னாடி தள்ளும். துறை ஒதுக்கீட்டுல இருக்கிறவங்க 6 ஸ்டாரையும் முழுசா வாங்கிட்டா வேலை கிட்டத்தட்ட உறுதி. ஆனா ஒரு ஸ்டார் விட்டா கூட வாய்ப்பை இழக்க நேரிடலாம். அவ்வளவு போட்டி. பொது பிரிவினருக்கும் இதே நிலைமைதானா, இல்ல அங்க எழுத்து தேர்வு மார்க்குக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குமா? பொது பிரிவுல போட்டி இன்னும் கடுமையானது. அங்க வர்றவங்க பொதுவாவே பிசிக்கல் ஃபிட்னஸ்ல சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அங்க ஒரு ஸ்டார் விடுறது கூட பெரிய பின்னடைவா அமையும். அப்போ சமரசத்துக்கே இடமில்லையா? இடமே இல்ல. அந்த சோர்ஸ் சொல்ற முக்கியமான அட்வைஸ் அதுதான். 100% முயற்சியோட செயல்படணும். ரிட்டன் எக்ஸாம ஒரு என்ட்ரி டிக்கெட்டா மட்டும் நினைச்சிட்டு பிசிக்கல் டெஸ்ட ஃபைனல் மேட்சா அணுகணும். இது ஒரு மிக தெளிவான எச்சரிக்கை. ஆனா நாணயத்தோட மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஒருத்தரோட மதிப்பெண் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வரலான்னா என்ன பண்றது? இது பலரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம். அவங்களுக்கு இந்த சோர்ஸ் என்ன வழிகாட்டுது? இதுதான் இந்த அனாலிசிஸ்ல இருக்கிற ரொம்ப பாசிட்டிவான பகுதி. இத ஒரு தோல்வியா நினைக்க வேண்டாம். இது ஒரு பாடம்னு எடுத்துக்க சொல்லுது. சுய பரிசோதனை மாதிரி. ஆமா, கரெக்ட். அவங்களையே சுய பரிசோதனை செய்ய தூண்டுது. நான் நல்லா படிச்சேன், ஆனாலும் அந்த 2.5 மணி நேரத்துல ஏன் என்னால சரியா பண்ண முடியல? எதிர்பார்க்காத கேள்விய பார்த்து பதட்டம் ஆயிட்டுனா, டைம் மேனேஜ்மெண்ட்ல எங்க தப்பு பண்ணினேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இது ஒரு தேர்வு தான், வாழ்க்கை இல்லங்கிற மனப்பான்மை முக்கியம். நிச்சயமா. அந்த மனப்பான்மையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். வெறும் ஆறுதல் வார்த்தைகளோட நிக்காம அடுத்து வர்ற வாய்ப்புகளையும் அது சுட்டி காட்டுது இல்லையா? ஆமா, அதுதான் மனச்சோர்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுக்கும். இந்த ஒரு தேர்வோட எதுவும் முடியல. டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகள் வரிசையா வருது. ஓ. குறிப்பா சயின்ஸ் படிச்சவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தேர்வு ஒரு உடனடி வாய்ப்பா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐ தேர்வு அனுபவம் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. என்ன பாடம் அது? தேர்வாணையத்தோட கேள்வி முறை இனிமே கணிக்கக்கூடியதா இருக்காது. அது எந்த நேரத்திலயும் மாறலாம். இந்த அனுபவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்வுகளுக்கு இன்னும் சிறப்பா தயாராகலாம். அப்படியானா இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இந்த அலசல் வெறும் கட் ஆஃப் நம்பர்ஸை தாண்டி தேர்வு முறையோட கணிக்க முடியாத தன்மையையும் அதுக்கு நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கணுங்கிறதையும் உணர்த்துது. மிக சரியா சொன்னீங்க. தேர்வுல வெற்றிங்கிறது நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கங்கறத மட்டும் சார்ந்ததில்ல. தேர்வு அன்னைக்கு வர்ற எதிர்பாராத மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை தகவமைச்சுக்கிறதுலயும், விடாமுயற்சியிலையும், ஆமா, விடாமுயற்சியோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயிற்சி செய்யறதுலயும் தான் இருக்கு. அந்த சோர்ஸ் சொல்ற கடைசி அட்வைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. தேர்வு முடிஞ்சதும் வெற்றி தோல்விய பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. உடனே அடுத்த வேலைய பாருங்க. படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. வெற்றி உங்களை தேடி ஒரு நாள் நிச்சயம் வரும். இந்த ஆழமான விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி தேர்வாணையம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம தேர்வு முறைய மாத்திருக்கு.
சிலாகிசம் கேள்விகளை அதிகப்படுத்தினது, தமிழ் பகுதியை நீக்குனதுன்னு பல மாற்றங்கள். இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நீங்க எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகும்போது உங்களுடைய உத்தி எந்த அளவுக்கு பழைய கேள்வித்தாள்களையும் பழக்கப்பட்ட முறைகளையும் சார்ந்திருக்கு? தேர்வு நாள் அன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் பார்க்காத, முற்றிலும் எதிர்பாராத ஒரு சவாலை சமாளிக்கிற அளவுக்கு உங்க பயிற்சி நெகிழ்வுத்தன்மையோட இருக்கா? தெரியாத ஒன்னை எதிர்கொள்ள உங்களை எப்படி தயார்படுத்துறீங்க? இதை சிந்திச்சு பாருங்க.